ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். இந்த உலகத்தில் அழகுக்காக பின்பற்றக்கூடிய பல வழக்கங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இதே மாதிரியான டாப்பிக்கில் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வழக்கம் போல் இந்த வீடியோவும் சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊர்லேயே எந்த ஊர் ரொம்ப பிடிக்கும், எதனால் அந்த ஊரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது crocodile dung. அதாங்க முதலையுடைய சாணம். ரோமன்ஸ், கிரீக் நாட்டை சேர்ந்த மனுஷங்க எல்லாருமே அவங்களுடைய ஸ்கின் எப்பவும் அழகாக இருக்கணும், அவங்களுக்கு வயசே ஆகாத தோற்றம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்கின்ல இந்த முதலையுடைய சாணத்தை பூசிக்குவாங்களாம். கேட்குறதுக்கு வித்தியாசமாக இருந்தாலும் கொஞ்சம் அருவருப்பாக இருக்குல்ல. ஒரு முதலையுடைய சாணத்தை எடுத்து ஃபேஸில் தேய்க்கணும் அப்படின்னா உண்மையாக கொஞ்சம் அருவருப்பாக தான் இருக்கும். ஆனால் இந்த விஷயத்த ரோமன், கிரீக் நாட்டை சேர்ந்தவங்க பண்ணியிருக்காங்க. பல செஞ்சுரிஸாக இந்த விஷயத்த பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இதனால் அவங்களுடைய ஸ்கின் ஏஜே ஆகாமல், அதாவது சுருக்கங்களே விழாமல் எப்பவும் இளமையாக இருக்கும் அப்படின்னு நம்பியிருக்காங்க. ஸோ இவங்க அந்த முதலுடைய சாணத்தை குளிக்கும் போது யூஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா ஃபேஸ் பேக்காக போட்டுக்குவாங்களாங்க. இது உண்மையா பொய்யா? இந்த மாதிரி முதலையுடைய சாணத்தை நம்ம முகத்தில் தேய்ச்சோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின் எப்போவுமே இளமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு லேப் டெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. கடைசியில் முதலையுடைய சாணத்தை நம்ம முகத்தில் தேய்ச்சோம் அப்படின்னா இளமையாக இருக்கிறது உண்மைதான் அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. முதலையுடைய சாணம் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. முதலையுடைய சாணத்துக்கு ஹை டிமாண்ட் இருக்குது. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது பெயிண்டட் டீத். பொதுவாக நம்மளுடைய பற்கள் வெள்ளையாக இருக்கிறதுக்கு தான் நம்ம ஆசைப்படுவோம். வெள்ளையாக இருந்தால் தான் அது அழகாக இருக்கும் சிரிக்கும்போது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் பல செஞ்சுரிஸாக கீஷா அப்படிங்கிற ஒரு சில மக்கள் மட்டும் அவங்களுடைய பற்களை இந்த மாதிரி கருப்பு கலர் பெயிண்ட் அடிச்சுக்குவாங்களாம். இந்த மாதிரி இருக்கிறது தான் அழகாகவும் அவங்க நினச்சிருக்காங்க. இப்படி ஒரு வினோதமான வழக்கம் உருவானதுக்கு முக்கிய காரணமே அந்த காலத்தில் சைனாவுடைய எம்பரராக இருப்பார் இல்லையா, அவருடைய ஒய்ஃப் தான். சைனா எம்பரருடைய ஒய்ஃபுக்கு இயற்கையாகவே பற்கள் சொத்தை ஏற்பட்டதுனால கருப்பு நிறத்தில் இருந்திருக்கு. பெரிய குடும்பத்தில் இருந்து வர இவங்களுடைய பற்கள் இந்த மாதிரி கருப்பு நிறமாக இருந்ததுனால அதை பார்த்து பழகின மக்கள் இதுதான் அழகு அப்படின்னு அவங்க முட்டாள்தனமாக நம்பி இப்போவும் இந்த வழக்கத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ தவறான இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக உருவான பழக்க வழக்கம் தான் இது. ஆனால் இப்போது சைனாவில் கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் டான்ஸ் ஆடுற கலைஞர்கள் இந்த மாதிரி அவங்களுடைய முகத்தை வெள்ளை நிற பெயிண்ட் அடிச்சுக்கிட்டும் அவங்களுடைய பற்களை கருப்பு நிற பெயிண்ட் அடிச்சுக்கிட்டும் டான்ஸ் ஆடுவாங்களாம். இது இப்போது சைனாவுடைய ட்ரெடிஷ்னல் மேக்கப்பாகவே கருதப்படுதுங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஏன்ஷியன் எகிப்தியன் டென்டல் கேர். உங்களுடைய டூத்பேஸ்ட்டில் உப்பு இருக்கா அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் உங்களுடைய டூத்பேஸ்ட்டில் எலி இருக்கா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க, எகிப்து காலத்தில் முதலாக அவங்க பற்களை கேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வெளிக்கொண்டு வந்தாங்க. அதுக்காக அவங்க பயன்படுத்தினது எலியை பிடிச்சி அதை மேஷ் பண்ணி அது கூட சாம்பலையும் அது கூட செடியுடைய பிசினையும் கலந்து பற்களில் தேய்ச்சிட்டு வந்திருக்காங்க. இதனால் அவங்களுடைய பற்கள் ரொம்பவே நல்லா க்ளீனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெள்ளை நிறத்தில் இருக்கும் அப்படின்னு அவங்க நம்பியிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒர்க் அவுட்டும் ஆகியிருக்கு. எகிப்து மக்கள் அவங்களுடைய ஹைஜீன் விஷயத்தில் ரொம்பவே அதிகமாக கேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த உலகத்திலேயே முதலாக பற்களை கேர் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்ததே எகிப்து மக்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது டேஞ்சரஸ் அக்வாட்டானா. நம்ம இப்போலாம் எப்படி பியூட்டி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி ஏன்ஷியன் காலத்துலேயும் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கு. அதுவும் ஒரு பியூட்டி ப்ராடக்ட் ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அப்படி விஷத்தன்மை வாய்ந்ததுன்னு தெரிஞ்சும் எதுக்காக அவங்க இந்த மாதிரியான காஸ்மெட்டிக் ப்ராடக்டை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரியுமா? 17th செஞ்சுரியில் அக்வாட்டானா அப்படிங்கிற ஒரு வினோதமான காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் இருந்திருக்குங்க. இந்த ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்டை இட்டாலியில் வாழ்ந்த பெண்கள் எல்லாருமே அதிகமாக அவங்களுடைய கன்னத்தில் ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சிரிச்சோன்னா கண்ணம் லைட்டாக சிவந்த நிறத்தில் தெரியுமா, அந்த ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இட்டாலி நாட்டு பெண்கள் எது இருக்கோ இல்லையோ ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய கன்னத்தில் இந்த மாதிரியான அக்வாட்டானா அப்படிங்கிற க்ரீம் இருக்குமாங்க. இது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு தெரிஞ்சும் அவங்களுடைய டே டு டே லைஃப்பில் தினமும் இதை யூஸ் பண்ணதுக்கு முக்கிய காரணமே இட்டாலி நாட்டில் வாழ்ந்த பெண்கள் அதிகமாக கடத்தப்படுவாங்களாம். கடத்தப்பட்டு அவங்கக்கிட்ட மிஸ்பிஹேவியரில் ஈடுபடுவாங்க. அதனால தான் இவங்க இந்த க்ரீமை அவங்களுடைய பாதுகாப்புக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மிஸ்பிஹேவியரில் ஈடுபடும் போது அவங்களுடைய கன்னத்தில் முத்தம் கொடுக்க வரவங்க ஒரே டைமில் இறந்தே போயிடுவாங்க. அந்த அளவுக்கு விஷத்தன்மை வாய்ந்ததாங்க. இப்படி ஒரு க்ரீம் இருக்குது அவங்களுடைய கன்னத்தில் பூசப்பட்டிருக்கு அப்படின்னு கூட எதிரிகளுக்கு தெரியாது. ஏன்னா இந்த அக்வாட்டானா க்ரீம்
சுத்தமாக ஸ்மெல்லே வராதுங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கலரும் இல்லாததுனால இது அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அதனால் தங்களை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேறு வழியே இல்லாமல் இட்டாலி நாட்டை சேர்ந்த பெண்கள் இந்த க்ரீமை தினந்தோறும் அவங்களுடைய கன்னத்தில் பூசிக்கிறாங்க. ஸோ இது மூலமாக அவங்க எல்லா அப்யூசிவான விஷயங்களில் இருந்தும் தங்களை பாதுகாத்து அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக இது ஒரு வெப்பனாக பயன்படுத்தியிருக்காங்க. உண்மையிலேயே கேட்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஹைப்ரோ ட்ரெண்ட். ரெனைசன்ஸ் அப்படிங்கிற பெண்கள் எல்லாருமா சேர்ந்து அவங்களுடைய தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய முடிகளை கொஞ்சமாக ஷேவ் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய நெத்தியை அகலப்படுத்தி காமிப்பாங்களாங்க. இது அவங்களுடைய முக்கியமான பழக்க வழக்கமாக. இதனால் அவங்களுடைய முகம் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பொதுவாக நம்ம ரொம்ப உயர்ந்த நெத்தியாக இருந்தது அப்படின்னா இது அழகாக இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவங்க இதைத்தான் அழகு அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி நெத்தி இருக்கிறது அவங்களுடைய அழகு மட்டும் சம்மந்தப்பட்டது கிடையாது. அவங்க ரொம்ப அறிவாளியானவங்க அப்படிங்கிறதையும் வெளிப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. பொதுவாக அந்த சமயத்தில் பணக்கார பெண்களாக இருப்பாங்க தெரியுமா, அவங்க தான் இந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கத்தை அதிகமாக பின்பற்றி இருக்காங்க. ரெனைசன்ஸ் பெண்களில் இயற்கையாகவே இந்த மாதிரி அகன்ற நெற்றி இருக்கும். ஆனால் சில பேர் சின்ன நெற்றியோடு இருப்பாங்க. அவங்க தான் இந்த மாதிரி அவங்களுடைய முடிகளை ஷேவ் பண்ணிக்கிட்டு அகன்ற நெற்றியோட தினமும் இருப்பாங்களாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது நெக் ஸ்ட்ரெச்சிங். இவங்க சியான் ட்ரைப் தாங்க. மியான்மர் தாய்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கழுத்தில் இவங்க சிறு குழந்தைங்களாக இருக்கும்போதே இந்த மாதிரியான மெட்டல் ரிங்கை போட்டுக்குவாங்களா. முதல்ல சிங்கிள் ரிங் தான் போட்டுக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வளர வளர கொஞ்சம் அதிகமான ரிங்ஸை அவங்களுடைய கழுத்தில் போட்டுக்குவாங்க. இதனால் அவங்களுடைய கழுத்து ஸ்ட்ரெச் ஆகி நீளமானதாக மாறுமாங்க. இது 11th செஞ்சுரியில் இருந்து இவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல செஞ்சுரிஸாக இந்த மாதிரியான ஒரு பியூட்டி ட்ரெடிஷனை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இது ஓல்டு பியூட்டி ட்ரெடிஷனாக இருந்தாலும் இப்போ வரைக்கும் இவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இது இவங்களுடைய கம்யூனிட்டியில் ஒரு கலாச்சார அடையாளமாகவும் இது இவங்களை அழகாக காட்டக்கூடிய ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய கம்யூனிட்டியில் காசு பணம் அப்படிங்கிறத ஸ்டேட்டஸாகவே நினைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கழுத்து நீளமாக இருக்கிறது தான் இவங்களுடைய ஸ்டேட்டஸ் சிம்பிளாக கருதுறாங்க. இந்த மாதிரியான ரிங்ஸ் இவங்களுடைய அழகுக்காக மட்டும் இல்லாமல் இந்த பெண்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது காடுகளில் வாழக்கூடிய சிறுத்தைலாம் இருக்கும் தெரியுமா, இது மியான்மர் தாய்லாந்து நாடுகளில் அதிகமாக இருக்குமாங்க. இந்த டைகர் அட்டாக் அப்படிங்கிறது முதல்ல கழுத்தை கவி தான் இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால் கழுத்தை ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த டைகரால் அவங்களுடைய கழுத்தை கவ்வி இழுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான மெட்டல் ரிங்ஸை மாட்டிக்கிறாங்க. ஆரம்பத்தில் மெட்டல் ரிங்ஸில் இருந்து ஆரம்பித்து இப்போ பிராஸ் ரிங்ஸ், கோல்டு ரிங்ஸ், சில்வர் ரிங்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை போட்டுக்கிறாங்களாம். சில பேர் இந்த மெட்டல் ரிங்ஸை கொஞ்ச நாள் போட்டுட்டு அதுக்கப்புறம் கழட்டிடுவாங்க. சில பேர் அவங்களுடைய என்டையர் லைஃப் முழுவதுமாகவே போட்டிருப்பாங்களாம். இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நான் லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், உங்களுக்கு எந்த பறவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அதுக்கு ராஜா ஸ்டோரி ரிவ்யூ என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, எனக்கு வெஜிடேரியன் பேர்டில் ஸ்பேரோ அண்ட் நான் வெஜிடேரியன் பேர்டில் ஈகிள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பேர்டு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டேன்னா அதுக்கு வெஜிடேரியன் பேர்ட், நான் வெஜிடேரியன் பேர்டுன்னு வித்தியாசமாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.